ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுடிதார் ஃபுல் ஸ்டிச்சிங் லைனிங் சுடிதாரை எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் நெக்கு தைக்கிறோம். ஆல்ரெடி இதில் நெக்கில் ஒரு குட்டி எம்ப்ராய்டு பீஸ் மெட்டீரியல்லே தைச்சே வந்தது. அதனால் நெக் மட்டும் சிம்பிள் நெக்காக பானைக்கு தான் வைக்கிறேன். பாருங்கள், பானைக்கு ரொம்ப ஈஸி. அப்படி ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுட்டு அந்த கரெக்டாக அந்த பா வர இடத்துல பா மாதிரியே திருப்பி போடுறோம். சுடிதாருக்கு பானைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அந்த பானைக்கு மட்டும் கொஞ்சம் இறக்கமாலாம் போட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்ல கரெக்டான அளவு ஒரு 6 or 6.5 இன்ச்சஸ் இறக்கம் இருந்தாலே போதும். 6 இன்ச்சஸே தாராளமாக இருக்கும். ரொம்ப அதே மாதிரி அகலமாகவும் கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக நம்ம அந்த பா மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு போட்டோன்னா சுடிதாருக்கு பானைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அந்த பீஸை கட் பண்ணி விடுறேன். அந்த நெக் தைச்சதுக்கப்புறம் லைனிங் கிளாத்லேருந்து இதை அந்த தையலுக்கு இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணுறேன். இந்த கார்னர் வரும் இல்லையா, அந்த கார்னர்லாம் நல்லா ஒரு கட்டிங் போடணும். வி மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அந்த கட்டிங் தையலில் விழுந்துடக்கூடாது. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே சுடிதாரை பெரட்டுறோம். பெரட்டி நல்லா அதை நீவி விடணும்னு சொல்லுவாங்க. அது நல்லா விட்டுட்டு இப்போ பானைக்கு எப்படி அதில் ப்ரெஸ் தையல் போடுறேன்னு பாருங்கள். பானைக்கு முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு லைனிங் பீஸை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்கில் ஃபஸ்ட்டு வச்சு நெக்கு ஸ்டிச் போட்டு பின்பக்கமாக பரட்டி விட்டுட்டு நல்ல பக்கம் வச்சு இப்போ பானைக்கு தையல் போடுறோம். பாருங்கள், அவ்வளோதான். நெக்கில் தையல் போட்டாச்சு. டபுள் ஸ்டிச் போடுறது ரொம்ப நல்லது. நெக்குக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், டபுள் ஸ்டிச் இதே மாதிரி தான் போடணும். டெய்லரிங் ஒர்க் நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நெக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் அந்த லைனிங்கை ஷோல்டர் சைடில் எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணுறது தான் அடுத்த வேலை. அந்த லைனிங் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கணும். லைனிங் சைடு வச்சு தான் அந்த ஸ்டிச்சை நம்ம போடுறோம். இதான் லைனிங்கு. இந்த சுடிதாருக்கு இந்த லைனிங் சைடில் ஸ்டிச் போடுறோம். லைனிங் நகலாமல் அதை வச்சு நம்ம தையல் போடுறோம். பாருங்கள், முடிஞ்சிச்சு. ஒன் சைடு நமக்கு இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சைடு அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் போட்டுடுறோம். ஒன்று போல் வச்சுக்கணும். நம்மளுக்கு தைக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா ஊசி, இந்த நம்ம பிரிக்கிற ஊசி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பிரிக்கிற ஊசியை வச்சு நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இது கீழே பாட்டம் சைடு அதை லைட்டாக 2 மடிப்பு மட்டும் மடித்து விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், அவ்வளோதான். போட்டுட்டு சைடில் அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இந்த மார்க் பண்ணியிருக்கிறது நமக்கு ஓப்பன் வரணும் இல்லையா, ஓப்பன் வர சைடு அது. பாருங்கள், அக்குள் சைடு வரும்போது நம்ம கரெக்டாக போடணும். இழுத்து நம்ம தைக்கக்கூடாது. தைச்சிட்டோன்னா அது ஒரு மாதிரி சுருக்கடிக்க ஆரம்பிச்சிடும். லைனிங் பீஸ் ஒரு பக்கம், நம்ம மெட்டீரியல் ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கோம். அவ்வளோதான். ஷோல்டர் தையல் போட்டு இப்போ சைடெலாம் எப்படி கட் பண்ணி விட்றேன்னு பாருங்கள். ஒரே மாதிரி கட் பண்ணி விட்றணும். லைனிங் அளவுக்கு இதையும் எல்லா எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா பீஸையும் கட் பண்ணி விட்டுறோம்.
இப்போ இந்த மடித்து விட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு தையல் போட்டுடணும் லைனிங்கில். இப்போ இந்த சைடு கட் பண்ணுறேன். இப்போ சுடிதாரோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் ஃப்ரண்ட் நமக்கு ரெடி. அடுத்து பேக் பீஸ் இதே மாதிரி தான். பேக் பீஸு இது பேக் நெக்கு. பேக் நெக் வந்து சின்ன நெக்கு தான் வச்சுருக்கேன். இது வந்து அடித்து திருப்ப வேண்டியதெல்லாம் இல்லை. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி பீஸ் வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ப்ளவுஸ்க்கு தைப்போம் இல்லையா, அதே மாதிரியே நான் தைப்பேன் பாருங்கள். இப்போ ஒன் சைடு முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி தான். ஸ்டிச் வந்து நல்லா கிளாத் ரெண்டையும் ஒன்று போல் வச்சுக்கணும். லைனிங் தைக்கும்போது ரொம்ப நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, லைனிங் பீஸும் நம்ம மெட்டீரியலும் நகலக்கூடாது, ஒரே மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடுறோம் பாருங்கள். தையல் போட்டு இப்போ அக்கிள் சைடு அதை அப்பப்போ பார்த்து தைக்கணும். இல்லைன்னா ஒரே மாதிரி தைச்சிட்டிங்கன்னா ஒரு சைடு அப்படி லைனிங் மட்டும் இழுத்துட்டே போயிடும். அது அப்புறம் நமக்கு அந்த சுடிதார் வந்து போடுறதுக்கு சரியாக வராது. கட் பண்ணி விட்டாச்சு. அதில் சொன்ன மாதிரி இதுலேயும் அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டத்தை வந்து கீழே மடித்து அடிக்கணும். ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணுற பாருங்க. நெக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். பேக் நெக்கு. பேக் நெக் வந்து நம்ம இன்னும் தைக்கல, அதனால் ஃப்ரண்ட் நெக் தைச்சாச்சு. அதனால் இந்த பேக் நெக்கையும் ஃப்ரண்ட் நெக்கையும் ஒன்று போல் வச்சு தைக்காமல் ஒரு 1/4 இன்ச் இதில் விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ரெண்டு ஸ்டிச் போட்டுறோம். எப்போயுமே ஷோல்டர் கை நம்ம சைடு எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டிச் வேணும். இப்போ பாருங்கள், நான் வந்து பேக் நெக் எப்படி தைக்கிறதுங்கிற இதில் உங்களுக்கு போட்டிருக்கேன். கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டோம். கிராஸ் பீஸ் தைச்சி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி நம்ம 1/4 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், மிஷினுக்கு சென்டரில் அதை வந்து விட்டாச்சு. இப்போ சைடில் அதை தைக்கிறேன். 1/4 இன்ச்சுக்கு விட்டாச்சு. பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் மட்டும் அந்த தையல் வந்து நமக்கு வரணும். இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் இப்போ ப்ளவுஸை மடித்து தைக்கிற மாதிரியே இந்த சுடிதார் நெக்குக்கும் மடித்து தைக்கிறேன். ஹெம்மிங் போடுறதுக்கு நம்ம மடிப்போம் இல்லையா ப்ளவுஸில், அதே மாதிரி தான். இது வந்து நமக்கு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் பேக் நெக்குக்கு. இப்போ உள் பக்கமாக தையல் போட்டுடணும். பேக் நெக் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், பேக் நெக் போட்டதை காட்டுறேன். ஃப்ரண்ட்டு பா, பேக்கில் ரவுண்டு, பேக்கில் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தைச்சது அந்த தெரியுது பாருங்கள். இதுதான் சுடிதாரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம்.